வெறும் ஒரு ஸ்பூன் இதை எடுத்துக்கிட்டாலே போதும். எப்படிப்பட்ட வலியா இருந்தாலும் சரி, நிமிஷத்துல மாயமாயிரும். நம்மள நிறைய பேரு முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி விதவிதமான ஜாயிண்ட் பெயினால கஷ்டப்படுறாங்க. டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ணி காலங்காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெயின் கில்லர் அதிகமா எடுத்துக்கிறதால லிவர், கிட்னிக்கு சைடு எஃபெக்ட் வர்றத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத நம்ம கிச்சன்லயே இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு இந்த வலியை சரி பண்ணிடலாம். அது என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க பக்கத்திலேயே வந்துடும். இந்த ரெமடிக்காக முதல்ல தேவைப்படக்கூடிய பொருள் வெள்ளையல். இதுல அயன், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலீனியம் இந்த குணங்கள் அதிகமா இருக்குது. ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளை எள்ளை எடுத்துக்கோங்க. அத பேன்ல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ கொஞ்சம் மாசத்துக்கு எள்ளு பொடி கெடாம இருக்கும். இந்த பவுடரை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு பொடிய வாயில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாலே போதும். இது கேன்சரை கூட விரட்டக்கூடிய சக்தி இந்த வெள்ளை எள்ளுக்கு இருக்குது. இப்போ ரெண்டாவது டிப் தேவைப்படுற பொருள் என்னன்னா உப்பு கடலை, அதோட கொஞ்சமா வெல்லம், கொஞ்சம் பால். ஒவ்வொருத்தங்களுக்குமே 5 மணி ஆனா போதும் ஏதாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் பேர் அப்பதான் அதிகமான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல பஜ்ஜி, போண்டான்னு ஆயில் ஸ்நாக்ஸா எடுத்துக்காம அந்த நேரத்துல இந்த உப்பு கடலையை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வெல்லம். உப்பு கடலையை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ உடல இந்த வெல்லத்தையும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் சூடான பாலை குடிக்கணும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். உங்களுக்கு எவ்வளவோ அளவு புரோட்டீன் கிடைக்குது. இந்த மாதிரி சாப்பிடுறப்போ உங்க உடம்புக்கு தேவையான மசில் பவர், எனர்ஜி கிடைக்குது. மூணாவது டிப் வெந்தயம். வெந்தயத்தால எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்னு ஒவ்வொருத்தங்களுக்குமே தெரிஞ்சதுதான். இந்த வெந்தயத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டாலே சரியா இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில இந்த ஊற வச்ச வெந்தயத்தை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி மென்னு சாப்பிடுறப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியையும் ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிக்கணும். வெந்தயத்தை மென்னுக்கிட்டு இந்த தண்ணியையும் குடிக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ நம்ம பாடியில இருக்கிற வலி, வீக்கத்தை குறைக்குது. இந்த மாதிரி பண்றப்பவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. வெந்தயம் நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இத பேஸ்டா பண்ணி நம்ம முடிக்கு அப்ளை பண்றப்போ நம்ம ஹேர் நல்லா ஷைனியா, அடர்த்தியா வளருது. அதே மாதிரி உங்க தலையில நரைமுடி, வெள்ளை முடி இருந்தா கருமையா மாற ஆரம்பிக்கும். சோ நீங்க பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த பொருட்கள் எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருட்களை வச்சுதான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். வெள்ளையல், அதே மாதிரி உப்பு கடலை, கொஞ்சமா வெல்லம், பால், வெந்தயம், இது எல்லாமே நம்ம எல்லாரோட வீட்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த பொருட்களை யூஸ் பண்றதால உங்களுக்கு இருக்கிற உடம்பு வலி, வீக்கத்துல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்றப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே இருக்காது. அதுவும் எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.